அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு தட்டைப்பயிறு குழம்பு பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு டைம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டு ஊற வச்ச தட்டைப்பயிறு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புல நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால குழம்பு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது ஆறுனதுமே ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே நல்லா வதங்கினது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். அதையுமே நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 தக்காளி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது கூட வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நமக்கு குக் ஆயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட தட்டைப்பயிறு வேக வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா குக் ஆகிறதுக்காக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுமே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு சீரியஸாக சொல்கிறோம், ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடும். இதை கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு பப்படம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்புன்னு கூட சொல்லலாம். இது எங்கள் அம்மாவோடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.